2025ல வைரலான 30 ஹீரோயின்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் மிலா. 30th பிளேஸ் நம்ம பார்க்க போகிற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேத்திகா சர்மா. இவங்க ராபின்ஹுட் படத்தில் அதிதா சர்ப்ரைஸ் அப்படிங்கிற பாடலுக்கு டான்ஸ் ஆடிப்பாங்க. ஸோ அதனால இவங்க ஃபேம் ஆனாங்க. 29th பிளேஸ் நம்ம பார்க்க போகிற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருட்டி ஷெட்டி அவர்கள். இவங்க ஜெயம் ரவி அவர்கள் கூட ஜீனி படத்தில் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்திலிருந்து அப்படி அப்படிங்கிற பாடல் ரிலீஸ் ஆச்சு. இந்த பாட்டுக்கு இவங்க பண்ண டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்னால இவங்க ரொம்பவே வைரல் ஆனாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பிரதீபங்கநாதன் அவர்கள் கூட இவங்க நடிச்சிட்டு வந்துட்டு இருக்க லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்துலேருந்து பட்டுமா அப்படிங்கிற பாடலும் ரிலீஸ் ஆச்சு. இந்த 2 சாங்னாலையும் இவங்க ரொம்பவே வைரல் ஆனாங்க. 28th பிளேஸ் நம்ம பார்க்க போகிற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரீதி முகுந்தன் அவர்கள். இவங்க தெலுங்குல ரிலீஸ் ஆன கண்ணப்பா படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால இவங்க ரொம்பவே வைரல் ஆனாங்க. 27th பிளேஸ் நம்ம பார்க்க போகிற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா அவர்கள். இவங்க தனுஷ் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோப்பம் படத்தில் அஞ்சலி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வர கோல்டன் ஸ்பேரோ சாங்ல இவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவினால இவங்க ரொம்பவே ஃபேம் ஆனாங்க. 26th பிளேஸ் நம்ம பார்க்க போகிற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேஷ்விதா அவர்கள். இவங்க விஜய் ஆண்டனி அவர்களின் நடிப்பில் வெளிவந்த மார்கன் படத்தில் வெண்ணிலா என்னும் மேகா கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல இவங்க வில்லியா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல இவங்க பண்ண இந்த கதாபாத்திரம் ரொம்பவே பேசப்பட்டுச்சு. மேலும் இந்த கதாபாத்திரத்தில் இவங்க நடிச்சதன் மூலியமா ரொம்பவே ஃபேம் ஆனாங்க. 25th பிளேஸ் நம்ம பார்க்க போற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூபா குடுவையூர் அவர்கள். என்பி அண்ணா கூட இவங்க நடிச்சு வெளிவந்த படம் யமகாதகி. இந்த படத்துல இவங்க லீலா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல இவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ்னால இவங்க ரொம்பவே ஃபேம் ஆனாங்க. 24th பிளேஸ் நம்ம பார்க்க போற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியா வாரியர் அவர்கள். இவங்க ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இயக்கத்தில் தலா அஜித் அவர்கள், சவுத் குயின் த்ரிஷா அவர்கள், சிம்ரன் அவர்கள், அஜித் தாஸ் அவர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு வெளிவந்த குட் பேட் அக்லி படத்துல சிம்ரன் அவர்களின் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாட்டுக்கு அர்ஜுன் தாஸ் அவர்கள் கூட இவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப வைரலாகவே இவங்களும் ரொம்பவே ட்ரெண்ட் ஆனாங்க. 23rd பிளேஸ் நம்ம பார்க்க போற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலீலா அவர்கள். இவங்க தெலுங்குல ரிலீஸ் ஆன ஜூனியர் படத்துல வைரல் வையாரி அப்படிங்கிற ஒரு பாடலுக்கு சூப்பரான ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சாங்னாலையும் இந்த சாங் இவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ்னாலையும் இவங்க ரொம்பவே வைரல் ஆனாங்க. 22nd பிளேஸ் நம்ம பார்க்க போற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனஸ்வரா ராஜன் அவர்கள். இவங்க மலையாளத்துல ரெக்க சித்திரம் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல இவங்க பண்ண கதாபாத்திரத்தினால இவங்க ரொம்பவே ஃபேம் ஆனாங்க. அதுக்கப்புறம் இவங்க தெலுங்குல சாம்பியன் படத்துல கதாநாயகி நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்துல வர கிரு கிரு அப்படிங்கிற பாடலுக்கு இவங்க நடனம் ஆடிருப்பாங்க. இந்த பாடலுக்கு இவங்க பண்ண டான்ஸ் ஸ்டெப் ரொம்ப வைரலாகவே இவங்களும் ரொம்ப ட்ரெண்ட் ஆனாங்க. 21st பிளேஸ் நம்ம பார்க்க போற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா லட்சுமி அவர்கள். இவங்க சூர்யா அவர்களுக்கு ஜோடியா மாமன் படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல இவங்க பண்ண கதாபாத்திரத்தினால இவங்க ரொம்பவே ஃபேம் ஆனாங்க. 28th பிளேஸ் நம்ம பார்க்க போற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா நித்யா மேனன் அவர்கள். இவங்க பாண்டியராஜ் அவர்களின் இயக்கத்தில் விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஜோடியா தலைவன் தலைவி படத்துல ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல இவங்க பண்ண கேரக்டர்னால இவங்க ரொம்பவே ட்ரெண்ட் ஆனாங்க. அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, நாங்க தான் முடிவு பண்ணணும். 19th பிளேஸ் நம்ம பார்க்க போற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி அப்பலா அவர்கள். தெலுங்குல ரிலீஸ் ஆன கோட் எஸ்டேட் வித் நோபடி அப்படிங்கிற படத்துல இவங்க ஹீரோயினா அறிமுகமா இருப்பாங்க. இந்த படத்துல பிரேமலு அப்படிங்கிற பாட்டு ரொம்பவே வைரல் ஆச்சு. இந்த படத்துல இவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பேசப்பட்டுச்சு. மேலும் இவங்க பார்க்கறதுக்கு ஆக்ட்ரஸ் லாவண்யா மாதிரி இருக்கனால இவங்க இன்னுமே ட்ரெண்ட் ஆனாங்க. 18th பிளேஸ் நம்ம பார்க்க போற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா சான்வி மேகனா அவர்கள். இவங்க தமிழ்ல மணிகண்டன் அவர்கள் கூட குடும்பஸ்தன் படத்துல ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல இவங்க பண்ண கதாபாத்திரத்தினால இவங்க ரொம்பவே ஃபேம் ஆனாங்க. 17th பிளேஸ் நம்ம பார்க்க போற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாசிகா அவர்கள். இவங்க சூர்யா அவர்கள், ஐஸ்வர்யா லட்சுமி அவர்கள் நடிச்சு வெளிவந்த மாமன் படத்துல சூர்யா அவர்களுக்கு அக்காவா நடிச்சிருப்பாங்க. ரொம்பவே தத்ரூபமா நடிச்சிருப்பாங்க. இந்த கேரக்டருக்கு இவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ்னால இவங்க ரொம்பவே வைரல் ஆனாங்க. 16th பிளேஸ் நம்ம பார்க்க போற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனந்திகா சனில்குமார். இவங்க தெலுங்குல ரிலீஸ் ஆன 8 வருஷம் தெலுங்கு அப்படிங்கிற படம் மூலியமா ரொம்பவே ட்ரெண்ட் ஆனாங்க. 15th பிளேஸ் நம்ம பார்க்க போற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிமிஷா சஜயன் அவர்கள். இவங்க இந்த வருஷம் அதர்வா அவர்கள் கூட சேர்ந்து டிஎன்ஏ அப்படிங்கிற படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல இவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரொம்பவே தத்ரூபமா நடிச்சிருந்தாங்க. எல்லாருமே இவங்க பெர்ஃபார்மன்ஸை பாராட்டினாங்க. இந்த படத்துல இவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ்னால இவங்க ரொம்பவே ட்ரெண்ட் ஆனாங்க. 14th பிளேஸ் நம்ம பார்க்க போற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரச்சிதா ராம் அவர்கள். இவங்க லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சு வெளிவந்த கூலி படத்துல கல்யாணி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல இவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ்னால இவங்க ரொம்பவே ட்ரெண்ட் ஆனாங்க. 13th பிளேஸ் நம்ம பார்க்க போற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோகலட்சுமி அவர்கள். இவங்க ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஒளிபரப்பாகிட்டு இருக்க ஹார்ட் பீட் அப்படிங்கிற சீரீஸ்ல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சீரீஸ்ல நடிச்சே கொஞ்சம் ஃபேம் ஆனாங்க. ஆனா இவங்களை டபுள் ஃபேம் ஆக்குனது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
அபிஷன் ஜீவித் அவர்கள் இயக்கத்தில் சசிகுமார் அவர்கள் மற்றும் சிம்ரன் அவர்கள் இவங்க நடிச்சு இந்த வருஷம் வெளிவந்த திரைப்படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்துல இவங்க பண்ண கேரக்டர் எல்லாருக்குமே பிடிச்சு போக இவங்க ரொம்பவே வைரல் ஆனாங்க. நீ ஏற்கனவே எனக்காக கடல் கடந்து தான் வந்திருக்க. 12 பிளேஸ் நம்ம பார்க்க போகிற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுத் குயின் த்ரிஷா அவர்கள். இவங்க குட் பேட் அக்னி மற்றும் விடாமுயற்சி இந்த 2 படங்கள்லையுமே தலா அஜித் கூட நடிச்சிருப்பாங்க. மேலும் இவங்க மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் கமல்ஹாசன் அவர்கள் கூட தக் லைஃப் படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படங்களில் இவங்க நடித்ததன் மூலியமாக இவங்க ரொம்பவே வைரல் ஆனாங்க. 11th பிளேஸ் நம்ம பார்க்க போகிற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாளவிகா மனோஜ் அவர்கள். இவங்க தமிழில் ரியோராஜ் அவர்கள் கூட ஆண் பாவம் பொல்லாதது படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அதனால இவங்க ரொம்பவே வைரல் ஆனாங்க. 10th பிளேஸ் நம்ம பார்க்க போகிற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா காயத் லோஹர் அவர்கள். இவங்க அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் கூட டிராகன் படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தினால இவங்க ரொம்பவே ட்ரெண்ட் ஆனாங்க. 9th பிளேஸ் நம்ம பார்க்க போகிற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநிதி ஷெட்டி அவர்கள். இவங்க தெலுங்குல நானி அவர்கள் கூட ஹிட் த தேர்ட் கேஸ் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் இவங்க பார்க்க ரொம்பவே அழகாக இருப்பாங்க. மேலும் இவங்க சூப்பராகவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க ரொம்பவே வைரல் ஆனாங்க. 8th பிளேஸ் நம்ம பார்க்க போகிற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனுபமா பரமேஸ்வரன் அவர்கள். இவங்க பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் கூட டிராகன் படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் இவங்க கேரக்டரும் இவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே பேசப்பட்டுச்சு. அதனால இவங்க வைரல் ஆனாங்க. இதை தவிர்த்து மலையாளத்தில் ஜானகி விஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்துலையும் நடிச்சிருந்தாங்க. தெலுங்குல கிஷ்கிந்தாபுரி அப்படிங்கிற ஒரு ஹாரர் ஃபிலிமில் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. மேலும் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பைசன் காலமாடன் திரைப்படத்திலையும் இவங்க ஹீரோயினை நடிச்சு செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால இவங்க ரொம்பவே வைரல் ஆனாங்க. 7th பிளேஸ் நம்ம பார்க்க போகிற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் மேம் அவர்கள். ஆக்சுவலி இவங்க இந்த படத்தில் வில்லி. இப்போவே படம் எதுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், சௌந்தர்யா மேம் அவர்கள் இவங்க நடிச்ச KS ரவிக்குமார் சார் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த படையப்பா. இந்த படத்தில் நீலாம்பரி அப்படிங்கிற வில்லி கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை இப்போ ரீசெண்டாக டிசம்பர் 12ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு வெளியிட்டிருந்தாங்க. ரீரிலீஸ்க்கு அப்புறம் இவங்க இந்த படத்தில் பண்ணியிருக்க பெர்ஃபார்மன்ஸ்னால இவங்க ரொம்பவே வைரல் ஆகியிருக்காங்க. 6th பிளேஸ் நம்ம பார்க்க போகிற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ருக்மிணி வசந்த் அவர்கள். இவங்க கன்னடத்தில் ரிஷப் ஷெட்டி அவர்கள் இயக்கத்தில் வெளியான காந்தாரா சாப்டர் 1 படத்தில் கனகவல்லி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. ஆரம்பத்தில் ஹீரோயினாக இருந்தாலும் படத்தோட எண்டிங்கில் இவங்க தாங்க மெயின் வில்லியே. இந்த படத்தில் நடித்தது மூலிமா இவங்க ரொம்பவே ஃபேமானாங்க. 5th பிளேஸ் நம்ம பார்க்க போகிற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டே அவர்கள். இவங்க கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இயக்கத்தில் சூர்யா அவர்கள் கூட ரெட்ரோ அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் கனிமா அப்படிங்கிற பாட்டுக்கு சூர்யா அவர்களும் பூஜா ஹெக்டே அவர்களும் செம்மையாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் வைரல் ஆகி எல்லாருமே ரீல்ஸ் அப்லோட் பண்ண இவங்க வைரல் ஆனாங்க. இந்த பாட்டுக்கு இவங்களுக்கு கிடைச்ச ஃபேமையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இதுக்கு அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், ஸ்ருதிஹாசன் அவர்கள், சத்யராஜ் அவர்கள், நாகார்ஜுனா அவர்கள் இவங்க எல்லாரும் நடிச்சு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த கூலி திரைப்படத்தில் மோனிகா அப்படிங்கிற பாட்டுக்கு கேமியோ பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அனிருத் அவர்கள் இசையில் சுபலட்சுமி பாடியிருந்த இந்த பாட்டுக்கு இந்த பிரபஞ்சமே வைப் பண்ண இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருமே வைப் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 2 சாங்ஸ்னாலையும் பூஜா ஹெக்டே அவர்கள் இந்த வருஷம் ரொம்பவே ட்ரெண்ட் ஆனாங்க. 4th பிளேஸ் நம்ம பார்க்க போகிற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராஷ்மிகா மந்தன் அவர்கள். இவங்க தெலுங்குல ஆக்டர் அண்ட் டைரக்டர் ராகுல் அவர்கள் இயக்கத்தில் த கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் இவங்க பண்ண மாசான பெர்ஃபார்மன்ஸ்னாலேயே இவங்க ரொம்பவே வைரல் ஆனாங்க. 3rd பிளேஸ் நம்ம பார்க்க போகிற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா மமிதா பைஜு அவர்கள். இவங்க கீர்த்தீஸ்வரன் அவர்கள் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் கூட டியூட் படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் இவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ்னாலையும் முக்கியமாக இந்த படத்தில் வர கருத்த மச்சான் பாடலுக்கு இவங்க பண்ண டான்ஸ்னாலையும் இவங்க ரொம்பவே வைரல் ஆனாங்க. 2nd பிளேஸ் நம்ம பார்க்க போகிற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணி பிரியதர்ஷன் அவர்கள். துல்கர் சல்மான் அவர்கள், டொவினோ தாமஸ் அவர்கள், நஸ்லின் அவர்கள் இவங்க எல்லார் கூடயும் இவங்க இணைஞ்சு நடிச்ச படம் லோகா சாப்டர் 1. மலையாளத்தில் வெளியான இந்த திரைப்படத்தில் இவங்க நீலி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் இவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ்னாலே இவங்க ரொம்பவே வைரல் ஆனாங்க. 1st பிளேஸ் நம்ம பார்க்க போகிற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாரா அர்ஜுன் அவர்கள். இவங்க தமிழில் தெய்வ திருமகள் படம் மூலியமாக குழந்தை நட்சத்திரம் அறிமுகமானாங்க. இப்போ இவங்களுக்கு 20 வயசு தாங்க ஆகுது. இவங்க ஹிந்தியில் வெளியான துரந்தர் படத்தில் ரன்வீர் சிங் அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சதன் மூலிமா இவங்க ரொம்ப வைரலாக இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.